ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2015வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழியினுடைய அந்த பாசுரங்களுடைய கருத்து தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள் பார்வையாக மனதில் இருத்திக் கொள்வதற்காக அனுபவிக்கிறோம். 2 தோழியர், ஒருத்தி எம்பெருமானது எளிமையையும் அடுத்தவள் மேன்மையையும் எதிரெதிராக கூறும் பாசுரங்கள் நிறைந்த திருமொழி இந்த 5ஆம் திருமொழி. பெருமானின் திருக்கல்யாண குணங்களிலே மேன்மையும், அதாவது பரத்துவம், எளிமையும் சௌலபியம் குறிப்பிடத்தக்கன. எம்பெருமான் அனந்த கல்யாண குணநிதியாயிருப்பவன். இந்த திருக்குணங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது. பல வகையாலும் எல்லையில்லாமல் இருக்கின்ற அந்த திருக்குணங்கள் மேன்மைக்கென்று தனியான குணங்கள் என்றும் எளிமைக்கென்று தனியான குணங்கள் என்றும் 2 பாகுபாடுகளை உடையன. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்று இவை போன்ற திருக்குணங்கள் மேன்மை குணங்கள், அதாவது பரத்துவ குணங்கள். வாத்சல்யம், சௌசீல்யம் முதலான குணங்கள் எளிமை குணங்கள், சௌலபிய குணங்கள். பகவானின் குண அனுபவம் பண்ணுகிறவர்களில் சிலர் பரத்வ குணங்களையே அனுபவிப்பார்கள், சிலர் சௌலபிய குணங்களையே அனுபவிப்பார்கள், பல இரண்டையும் சேர்த்து அனுபவிப்பார்கள். பரத்துவம் மட்டுமேயோ சௌலபியம் மட்டுமேயோ கொண்டாடத்தக்கது அன்று. மேருமலை, கைலாசமலை போன்ற மலைகள் மிகச்சிறந்தவையே என்றாலும் அவை ஒருவர்க்கும் எளிதல்லாமையாலே பயனற்றவையாகும். அவையே எளியவர்க்கும் கிடைக்கக்கூடுமானால் அது எவ்வளவோ பெருமை பெறுமே. ஆகவே சௌலபியமற்ற பரத்துவம், அதாவது எளிமையற்ற மேன்மை உபயோகமற்றது. அதே போல பரத்துவமற்ற சௌலபியமும் உபயோகமற்றது. தெருக்களிலே பரல்கள் பல எளிதாய் கிடைக்கின்றன. அவற்றை விரும்புவோர் யாரேனும் உண்டா? அவையே மணியும் மாணிக்கமுமாயிருந்தால் எவ்வளவோ பயனுண்டல்லவா? ஆகவே வெறும் சௌலபியமும் வெறும் பரத்துவமும் பயனற்றவையே. எம்பெருமானோ இந்த இருவகை குணங்களாலும் நிறைந்தவன். அடியார்கள் கூசாமல் வந்து பணிவதற்கு ஈடான எளிமை குணங்களாலும் குறையற்றவன். வந்து பணிந்தவர்களுக்கு விரும்பாதவற்றை தவிர்த்து விரும்பியதை நிறைவேற்றி தருவதற்கான மேன்மை குணங்களாலும் குறையற்றவன். ஆகவே பகவத் குணானுபவம் பண்ணுபவர்களுக்கு பரத்வ குணானுபவமும் சௌலபிய குணானுபவமும் சேர்ந்தே அமையும். இந்த ஆழ்வார் இந்த குணங்களை பல பாசுரங்களிலும் அனுபவித்திருக்கிறார் என்றாலும் இப்போது விரிவாக அனுபவிக்க திருவுள்ளம் பற்றி ஒரே சமயத்திலே 2 பிராட்டிமாருடைய தோழியருடைய நிலையை அடைந்து ஏசி பேசுகிற ஒருத்தியின் பாசுரத்தாலே சௌலபிய குணத்தையும், ஏத்தி பேசுகிற ஒருத்தியின் மற்றொருத்தியின் பாசுரத்தாலே பரத்வ குணத்தையும் அனுபவிக்கிறாராய் செல்லுகிறது இந்த திருமொழி. 11ஆம் பத்து 5ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இப்பொழுது அனுபவிக்கலாம். மானமரும் மென்னோக்கி என துவங்கும் முதல் பாசுரம். ஒரு பெண், தோழி, நீ புகழ்ந்து சொல்லும் பெருமான் மானின் பார்வையை ஒத்த மென்மையான பார்வையை உடையவளான சீதா பிராட்டியை இனிய துணைவியாக கொண்டு காட்டிலே கல் நிறைந்த வழியிலே போய் காடுகளிலே வசித்தான்கான் என்று இகழ்ச்சியாக சொல்ல மற்றொருத்தி அதற்கு பதில் உரைக்கிறாள். தோழி, காட்டிலே பொருந்திய கல் நிறைந்த வழியே சென்று காடுகளிலே சஞ்சரித்த திருவடிகளானவை தேவர்களுடைய முடியில் அணியத்தக்க மலர்களாய் உள்ளன என்பதை நீ அறிய மாட்டாயா என்று புகழ்ந்து பேசுகிறாள். தந்தை தலை களல என துவங்கும் 2ஆம் பாசுரம். முதலாம் அவள் சொல்கிறாள், தோழி, தந்தையாகிய வசுதேவருடைய கால் விலங்கு கழன்று விழும்படியாக அவதரித்து மதுரையிலிருந்தும் பெயர்ந்து போய் திருவாய்ப்பாடியில் நந்தகோபருடைய குலத்திற்கு பிள்ளையாய் வளர்ந்தான் அல்லவோ? அடுத்தவள் சொல்கிறாள், இடைப்பிள்ளையாய் வளர்ந்தவன், இடையர் குலத்திலே வளர்ந்தவன் நான்முகனுக்கு தந்தையாவான், எமக்கும் தந்தையும் குலநாதனும் ஆவான்கான், இதை நீ அறிந்திலையோ என்று கேட்கிறாள். ஆழ்கடல் சூழ் என துவங்கும் 3ஆம் பாசுரம். முதலானவள் சொல்கிறாள், தோழி, ஆழ்ந்த கடலால் சூழப்பட்ட உலகில் உள்ளவர் அனைவரும் ஏசும்படியாக
திருவாய்ப்பாடியிலே போய் இடைச்சேரியிலே தாழ்ந்த கூந்தலை உடைய இடைப்பெண்கள் சேமித்து வைத்திருந்த தயிரை வயிறார உட்கொண்டவன் அல்லவா அவன் என்று இகழ்ச்சி தோன்ற கூறினாள். மற்றவள் பதில் இருக்கிறாள், தோழி, இடைச்சிகள் வைத்திருந்த தயிரை உட்கொண்ட திருவயிறானது இந்த 7 உலகங்களையும் அமுது செய்த அளவிலும் இன்னமும் பல உலகங்களையும் உள்ளடக்குவதற்குரிய இடமுடையதாய் மிக பரந்திருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்று புகழ்ந்து பேசினாள். அறியாதார்க்கு ஆனாயன் என துவங்கும் 4ஆம் பாசுரம். தோழி, ஒன்றும் அறியாதவர்களுக்குள்ளே எம்பெருமானை மனித வடிவில் வந்த பரம்பொருள் என்று உள்ளபடி அறியாதவருக்குள்ளே சாதாரண மாடு மேய்க்கும் இடைக்குலத்தவனாய் ஆய்ப்பாடியில் சென்று இடைச்சேரியிலே உரிகளிலே பொருந்திய மனம் மிக்க வெண்ணையை களவு செய்து உட்கொண்டு மகிழ்ந்தார்கான் என்று முதலாம் அவள் ஏசினாள். தோழி, உரிகளிலே பொருந்திய நறுவெண்ணையை களவு செய்து உட்கொண்டு உவந்த திருவயிற்றுக்கு கடல் சூழ்ந்த உலகங்களெல்லாம் நிறைத்தற்கு போதாதது என்னதொரு ஆச்சரியம் என்று புகழ்ந்துரைத்தாள். வண்ண கருங்குழல் என துவங்கும் 5ஆம் பாசுரம். முதலாம் அவள் சொல்கிறாள், தோழி, அழகிய கருத்த கூந்தலையுடைய சோதை பிராட்டியாலே அடிபட்டு நீளம் போதாததாய் முடிச்சுக்களை உடைய சிறிய கயிற்றால் கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்டு கிடந்தான்கான். அதற்கு மற்றவள் பதில் சொல்கிறாள், கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் தேவர்களுக்கும் எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்று நெஞ்சால் நினைப்பதற்கு கூட முடியாத அளவு பெரியவனாவான் தோழி என்கிறாள். கன்ற பறைகரங்க என துவங்கும் 6ஆம் பாசுரம். தோழி, பகைவரின் நெஞ்சு வருந்தும்படியாக பறைகள் ஒலிக்கவும் பார்த்தவர்களின் கண்கள் கழிக்கவும் நாற்சந்திகளிலே ஊர் பொது இடங்களிலே மரத்தை காலிலே கட்டிக்கொண்டு ஆடும் ஒரு கூத்தை எம்பெருமான் கண்ணனாகிய காலத்திலே வந்து கூத்தாடினான் அல்லவோ என்கிறான். மன்றில் மரக்கூத்து ஆடினான் ஆகிலும் தேவர்களுக்கும் கூட என்றைக்கும் கிட்டுவதற்கு அரியவனவன்கான் தோழி என்று பதில் சொல்கிறாள். அவன் பெருமையை சொல்லுகிறாள். கோதை வேல் ஐவர்க்கு என்று துவங்கும் 7ஆம் பாசுரம். முதலானவள் சொல்கிறாள், தோழி, அரசர்க்குரிய பூமாலை வேல்படை முதலியவற்றை உடையவரான பஞ்ச பாண்டவர்களுக்கு அன்பனாய் பூமியை கௌரவருக்கும் பாண்டவருக்கும் இடையே பங்கிட்டு கொடுத்து சமாதானம் செய்வதற்காக தூது சென்றபோது துரியோதனன் என்னும் அரசனால் இழிவான சொற்களை சொல்ல பெற்றான் என்றோ என்று இகழ்ச்சி ததும்பச் சொன்னாள். மற்றவள், தோழி, பாண்டவ தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் முன்பொரு சமயம் கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் பிரளயம் கொள்ளாதபடி வயிற்றிலே வைத்து காத்து வெளிப்படுத்தி காத்தான்கான் என்கிறாள். பார்மன்னர் மங்க என துவங்கும் 8ஆம் பாசுரம். தோழி, பாரத போர் நிகழ்ந்த அக்காலத்தில் பூமியில் உள்ள அரசர்கள் யாவரும் ஆளும்படியாக கொடிய போர்க்களத்திலே ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக சிறிது நேரம் ஆயுதம் எடுத்து தேர் வீரனான அர்ஜுனனுக்கு சாரதியாகி தேரை நடத்தினான்கான் என்று ஏசினாள் முதலாம் அவள். அதற்கு பதிலாக அடுத்தவள் சொல்கிறாள், தோழி, தேர் மன்னர்கா என்று தேரூர்ந்தான் ஆகிலும் வெற்றிக்கு அறிகுறியான மாலைகளை அணியும் அரசர்களுக்கெல்லாம் தலைமையில் விற்றிருப்பவன் அவன்கான் என்று புகழ்ந்தாள் மற்றவள். கண்டார் இறங்க என துவங்கும் 9ஆம் பாசுரம். முதலாம் அவள் சொல்கிறாள், தோழி, பார்த்தவர்கள் எல்லோரும் மனம் இறங்கும்படியாக மிக்க குள்ள வடிவுடன் சென்று வள்ளல் தன்மையை காட்டுகின்ற தனிமாலை அணிந்திருந்த மகாபலி சக்கரவர்த்தியின் யாக பூமியிலே எம்பெருமான் 3 அடி மண்ணை யாசித்தான் அல்லவா, அப்படிப்பட்டவன் தானே அவன் என்று இகழ்ச்சி ததும்ப சொல்ல அதற்கு பதிலாக, தோழி, வந்தாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் ஆகிலும் விஷ்ணுவாய் எல்லா உலகங்களுக்கும் அப்பாலும் மேம்பட்டவன் அவன் கான் என்று அவனுடைய மேன்மை தெரியும்படியாக சொல்கிறாள் மற்றவள். கள்ளத்தால் மாவலியே என துவங்கும் 10ஆம் பாசுரம். முதலாம் அவள் சொல்கிறாள், தோழி, கவட வேஷத்தால் மாவலியிடம் 3 அடி மண்ணை இழந்து பெற்று பின் திருவிக்கிரமனாக பேருரு எடுத்து உலகங்களையும் அளந்து கொண்டவன் ஒருவருக்கும் எளியனாகாதபடி திருப்பார் கடலிலே இருக்கிறான், கிடக்கிறான், திருமலையிலே நிற்கிறான் என்று சொல்கிறார்கள் அல்லவா.
மற்றவள், தோழி, திருப்பார்கடலிலும் திருமலையிலும் அருமைப்பட உள்ளவனையானாலும் கலியனுடைய திருமங்கை ஆழ்வாருடைய உள்ளத்தின் உள்ளே எளியனாய் உளன்கான். அவ்வளவு எளியனாக இருக்கிறான் அல்லவா. பக்தர்கள் உள்ளத்திலே வந்து இருப்பதே அவனுக்கு போக்கியம். அதற்காகவே அவன் திருப்பார்கடலிலும் திருவேங்கடத்திலும் திருமலையிலும் கோவில் திருமலை என்று எல்லா திவ்ய தேசங்களிலும் வந்து அந்த வழியாக உபாயமாக இருக்கிறான். அதன்பின் பக்தர்களுடைய பாகவதர்களுடைய அடியாருடைய உள்ளத்தில் வந்து இருப்பதே அவனுக்கு சுகம் போக்கியம் என்பதை அறியமாட்டாயா நீ என்று சொல்லி நிறைவு செய்கிறாள் இந்த திருமொழியை. அற்புதமான ஒரு திருமொழி. தோழியர் இருவர் மாறி மாறி பேசிக்கொண்டு ஒருத்தி எளிமையை சொல்லியும் அடுத்தவள் அவள் மேன்மையை பரத்துவத்தை சொல்லியும் புகழ்வதாக சென்றது இந்த திருமொழி. அற்புதமான பாசுரங்கள், மனதில் இருத்த வேண்டிய பதிகம் இது. மீண்டும் இந்த அளவிலே பெரிய திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழி பாசுர உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்து 6ஆம் திருமொழி பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும். அது பற்றிய சிறு முன்னுரையுடன் நாளை தொடங்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.